ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அந்த பவுல்லையே எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டது. இதை ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு ஊற வச்சு செய்யும்போது இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். அதையும் குக்கரில் சேர்த்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாசிப்பருப்பு ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஜவ்வரிசி. இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேங்க. இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை நம்ம அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாத்திரத்துலேயே நம்ம வடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணி பதமாக இருக்குது. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்ம இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் மாட்டுப்பால் கூட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். தேங்காய் பால் சேர்த்துட்டு அதிக அளவு கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்ததும் நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.